வணக்கம் நேயர்களே. 2001ஆம் ஆண்டுல கௌதம் மேனன் இயக்கிய முதல் திரைப்படம் மின்னலே. மாதவன் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல தான் ஹாரிஸ் ஜெயராஜும் அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்ததால அதன் பிறகு தான் இயக்கிய காக்கா காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம், வாரணம் ஆயிரம் போன்ற படங்களுக்கும் ஹாரிஸ் ஜெயராஜையே இசையமைக்க வச்சார் கௌதம் மேனன். இதற்கு பின்னால ஒரு படத்திற்கு குறிப்பிட்ட நேரத்துல அவர் இசையமைத்து கொடுக்காததால அவர்களுக்கிடையில மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சாங்க. இருப்பினும் அவர்களுக்கிடையில உள்ள நட்பு மீண்டும் தற்போது அஜித் நடிக்கும் என்னை எறிந்தால் படத்துல அவர்களை இணைச்சிருக்கு. அதோடு கௌதம் மேனன் இயக்கிய பல படங்களுக்கு இசையமைத்துள்ள ஹாரிஸ் ஜெயராஜ் அஜித் படத்துக்கு இப்போதுதான் முதல் முறையாக இசையமைக்கிறாரு. இதன் காரணமா இதற்கு முன்பு கௌதம் மேனன் படத்துக்கு கொடுத்ததை விடவும் டபுள் மடங்கு ஹிட் பாடல்களை கொடுத்து விட வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே முடிவு செய்துவிட்ட ஹாரிஸ் ஜெயராஜ் என்னை எறிந்தால் படத்தின் இசை பணிக்காக பல நாட்கள் இரவு பகலா தூங்காம கண்விழிச்சு வேலை பார்த்திருக்கிறாராம். பாடல்களுக்கு இசையமைத்த போது ஒரு வாரம் தொடர்ச்சியா தூங்காம இருந்தவர் அவ்வப்போது அரை மணி 1 மணி நேரம் தான் தூங்கினாராம். மேலும் பாடல்களை உருவாக்கிய போது ஒரு சின்ன இசைக்கருவி பாடலை கெடுப்பது போன்று ஒலித்தாலும் உடனே அதை மாற்றிவிட்டு வேறு இசைக்கருவிகளை இசைக்க வைத்து பதிவு செய்தாராம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகமாக கவனம் செலுத்தினாராம் ஹாரிஸ் ஜெயராஜ். இதுவரைக்கும் தான் இசையமைத்த எந்த படத்திற்கும் கொடுக்காத உழைப்பை அஜித் படத்துக்கு கொடுத்துள்ளதாகவும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா சீரியல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.